ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு இருக்கு. நம்ம கெமிஸ்ட்ரியோட ஆஸ்பெக்ட் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல வந்து கெமிஸ்ட்ரினா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் மேட்டர். வேதியியல்ங்கிறது பருப்பொருள்களின் சேர்க்கையை பற்றின ஒரு படிப்பு. இப்போ வந்து மேட்டர்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். மேட்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரைட். இப்போ தமிழ் மீடியத்தில் உள்ளதா சாலண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம முதல்ல ப்ரீஃபாக பார்த்துக்குவோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துலையும் இதே மாதிரி இது பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக படிக்க வேண்டாம், நான் சொல்கிறத அப்படியே காதில் கேட்டுக்கோங்க. இதில் ஸ்லைடையும் பார்த்துக்கோங்க. சந்தேகம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே சார். ஸோ இதில் வந்து பருப்பொருள்னா இங்கிலீஷில் மேட்டர்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு பருப்பொருள்னா எதுக்கெல்லாம் மாஸ் வால்யூம் உண்டோ அதுக்கெல்லாம் பேர் பருப்பொருள்னு பேர். இதுக்கெல்லாம் மாஸ்ங்கிறது நிறை, வால்யூம்ங்கிறது பர்மன். ஸோ நிறை எடை ரெண்டு டேர்ம் பிசிக்ஸில் W = mg அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வெயிட் = மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எடை = நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் வந்து எடை வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும், நிறை வந்து இடத்துக்கு இடம் மாறுபடாது. ஏன்னா G வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுறதுனால தான் அந்த இது. அதனால இங்கே வந்து நிறைய எடையும் ஒரே டேர்ம்ஸில் தான் சொல்லிப்போம், ஈக்குவலண்ட்டாக தான் கால் பண்ணிப்போம். அட்டாமிக் மாஸ்னாலும் அட்டாமிக் வெயிட்னாலும் அணு எடைனாலும் அணு நிறைனாலும் மூலக்கூறு எடை மூலக்கூறு நிறை எல்லாம் ஒரே மாதிரி தான் மீனிங். ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கெல்லாம் வந்து மாஸும் வால்யூமும் உள்ளோ அதுக்கு பேர் மேட்டர்னு பேர். அப்புறம் வந்து அந்த மேட்டர் காம்பினேஷன் ஆஃப் மேட்டரை வந்து எப்படி படிக்கிற படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் மேட்டர். அப்போ அதே மாதிரி பருப்பொருளின் ஒன்றோடு ஒன்று சேருவதை பற்றி படிக்கிறது தான் வேதியியல்னு. வேதினா சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ பருப்பொருள் ஒன்றுடன் ஒன்று ஸோ மேட்டரை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். பியூர் அண்டு மிக்சர் அப்படின்னு ஜென்ரலாக பிரிக்கிறோம். பருப்பொருள்களை வந்து தூயவை, ஒரு விகித கலவை, சேர்மம்னு மூணு பிரிவு. சேர்மமும் கலவையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பருப்பொருள்கள் இருக்கும். தூயவையில் ஒரே ஒரு விதமான பருப்பொருள் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மேட்டர் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், பியூர் மேட்டர், மிக்சர் மேட்டர். பியூர் மேட்டர்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் மேட்டர் தான் இருக்கும், ஒரே ஒரு டைப் ஆஃப் பருப்பொருள் தான். ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், குளோரின்னா குளோரின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ வாட்டர் ஹைட்ரஜன் குளோரைடுன்னு சொன்னால் ஹைட்ரஜன் ஒரு மேட்டர், குளோரின் ஒரு மேட்டர், அது காம்பவுண்ட். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மேட்டர் பருப்பொருள்கள் இருக்கும். அது வந்து அது ரெண்டு டைப்பாக இருக்குது, காம்பவுண்டு மிக்சர்னு. அது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, மேட்ரு வந்து மூணு டைப், பியூர், மிக்சர் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அதோட அடுத்தது மேட்ரை வந்து டீகம்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸ். அந்த பார்ட்டிகிள்ஸை தான் துகள்கள்ங்கிறோம். பார்ட்டிகிள்ஸை ஃபர்தர் டீகம்போஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது எலிமெண்ட்ஸ் அல்லது காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் அல்லது சேர்மங்கள். அதை மேற்கொண்டு டீகம்போஸ் அல்லது சிதைச்சோம்னா கிடைக்கிறது ஸ்மாலஸ்ட் அணுக்கள். இது வரைக்கும் டால்டன்கிறவர் இந்த அணுக்கொள்கை, டால்டனின் அணுக்கொள்கை, டால்டனின் அட்டாமிக் தியரி, அவர் தான் முதல்ல சொன்னார், எனி மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ஃபர்தர் இன்டிவிசிபிள் யூனிட் கால்டு ஆட்டம் அப்படின்னு அவரே அதுக்கு பேர் கொடுத்தார், ஆட்டம்னு. ஏன்னா கிரீக்கில் வந்து டாம்னா TOM, டாம் அப்படின்னா டிவிசிபிள்னு அர்த்தம். ஆட்டம்னா இன்டிவிசிபிள், மேற்கொண்டு பிரிக்க முடியாத ஒரு சின்ன தொகுதியை கொண்டு போய் அவர் அணு அப்படின்னு பேர் கொடுத்துட்டாரு, ஆட்டம்னு கொடுத்துட்டாரு. ஸோ அதை பற்றி சொல்லும்போது எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனவை, எவரி மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஏன்னா ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். அணு என்பது மிக மிக சிறிய துகள், உட்துகள் மாதிரி. அதை மேற்கொண்டு பிரிக்க முடியாது, அது தனித்தன்மை வாய்ந்ததுன்னு நிறைய கோட்பாடுகள் சொன்னார். அதில் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், ஆட்டம் இஸ் யூனிக். அணு தனித்தன்மையானது,
ஃபர்தர் இண்டிவிசிபிள் அப்படிங்க. பின்னாடி அதை வந்து அடுத்த 2வது சாப்டரில் நம்ம படிப்போம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு கட்டமைப்பு படிப்போம். அதில் ரூதர்ஃபோர்டு, ஜே தாம்சன், நீல்ஸ் போர் அவங்கெல்லாம் நிறைய கேட்குதாம்மா நான் பேசுறது? எஸ் சார். எஸ் சார். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? இன்னும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சொல்லிடுங்க. ரைட்டா? எஸ் சார், விசிபிள் சார். ரைட், ஓகே. அதில் வந்து அவங்க 3 இது பண்ணி டால்டன் சொன்னதில் ஒரு பகுதி கரெக்டு. ஆட்டம் இஸ் யூனிக், கரெக்ட். அணு தனித்தன்மை வாய்ந்தது தான். ஹைட்ரஜன் அணு வேற மாதிரி இருக்கும், குளோரின் அணு வேற மாதிரி இருக்கும், சோடியம் அணு வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அணுவை உடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அணுவை உடைக்கலாம், அணுவை உடைச்சு மேற்கொண்டு. ஸோ ஆட்டம் இஸ் ஃபர்தர் டிவைடட் டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் கால்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். தமிழில் அதுக்கு அணு உட்துகள்கள்னு பேர். அணு உட்துகள்கள் 3 டைப் ஆஃப், ஒவ்வொருத்தரும் சாட்விக்கு, தாம்சனு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சாங்க, சப் அட்டாமிக் பார்ட்டிகளை கண்டுபிடிச்சாங்க. இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அட்டாமிக் ஃபிசிக்ஸில் நியூட்ரினோ, பீட்டா நிறைய வரும். இந்த 3 ஃபண்டமெண்டல் அடிப்படை அணு உட்துகள்கள். ஃபண்டமெண்டல் கான்ஸ்டுவன்ட்ஸ் ஆஃப் எனி ஆட்டம் ஆர் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ்னு சொன்னார். அப்புறம் சேர்ம அடுத்த டைப்பு, 2வது டைப்பு மோர் தென் ஒன் மேட்டர் உள்ளது. மோர் தென் ஒன் மேட்டர், ஒன்றுக்கு மேற்பட்ட பருப்பொருள். ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே குளோரினாக இருக்கணும், இல்லாட்டினா எல்லாமே ஹைட்ரஜனாக இருக்கும். இப்போ கிராமங்களில் ஒரே நெல் அப்படிம்போம் இல்லையா? ஒரே நெல்லுன்னா ஒரு நெல்லுன்னு அர்த்தம். ஒரு மூட்டை நெல்லுக்கும் ஒரே வீட்டில் நெல்லாக பரப்பி போட்டு வச்சுருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே நெல்லாக இருக்குது அப்படின்னு. ஒரு நெல்லாக இருக்கு, அங்கே ஏகப்பட்ட நெல் இருக்குது இல்லையா? ஸோ ஒரே டைப் ஆஃப் மேட்டருக்கு பேர் தான் ஒன்னு பேர். ரைட்டா? ஸோ ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கும், இல்லாட்டினா குளோரின் மட்டுமே இருக்கும், அந்த மாதிரி இருக்க பேர் எலிமெண்ட். மோர் தென் ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது, அந்த மாதிரி உள்ளது மிக்சராகவோ காம்பவுண்டாகவோ இருக்கலாம், சேர்மமாகவோ கலவையாகவோ இருக்கலாம். மிக்சர்னு சொன்னால் மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸாக பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ காமன் பாயிண்ட் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பருப்பொருள்களாக போத் மிக்சர் அண்ட் காம்பவுண்ட் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மேட்டர். இப்போ இதெல்லாம் கீழே இங்கே கொடுத்துருக்க பூரா காம்பவுண்ட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, குளுக்கோஸு. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், காம்பவுண்டுன்னு சொன்னால் அதுக்கு ஃபிக்ஸட் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். சேர்மத்துக்கு குறிப்பிட்ட மூலக்கூறு வாய்ப்பாடு உண்டு. CO அப்படின்னு எழுதினா அது வேற சேர்மத்தை குறிக்கும், CO2 அப்படின்னு எழுதினா அது வேற சேர்மத்தை குறிக்கும், NO வேற சேர்மம், NO, NO2, N2O, N2O4, N2O5 வரிசையாக எல்லாம் நைட்ரஜனும் ஆக்சிஜனால தான் ஆனது, ஆனால் விகிதம் வேற. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். குறிப்பிட்ட ஃபார்முலா இருந்ததுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் உள்ளன. there are more than one type of matter, but there is no specific formula. ஏர் இருக்கு, ஏரும் வாட்டரும் எக்ஸாம்பிள். ஏர் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சர், வாட்டர் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பவுண்ட். காற்று என்பது கலவைக்கு உதாரணம், நீர் என்பது சேர்மத்துக்கு உதாரணம். ஏன்னா நீர்னு சொன்னாலே H2O ஃபார்முலா சொல்லிடுற இல்லையா? சேர்மம்னா காம்பவுண்ட் என்ன சார்? சேர்மம்னா இங்கிலீஷ்ல சார்? சேர்மம்னா இங்கிலீஷ்ல காம்பவுண்ட்மா. குட். சேர்மம்னா இங்கிலீஷ்ல காம்பவுண்டு, கலவைனா இங்கிலீஷ்ல மிக்சர். ஓகேங்களா? ஸோ கலவைனா குறிப்பிட்ட தனிமங்கள் எந்தெந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கும், எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கும். மிக்சர் ஹாஸ் எலிமெண்ட்ஸ் இன் எனி ப்ரப்போர்ஷன், காம்பவுண்ட் ஹாஸ் எலிமெண்ட்ஸ் ஒன்லி இன் ஒன் பர்டிகுலர் ப்ரப்போர்ஷன். இப்போ நம்ம வீட்டிலலாம் மிக்சர்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? மிக்சர்னா ஓமாப்படி கொஞ்சம், இது நிலக்கடலை கொஞ்சம், நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஆனால் சொல்லுப்பா, எனி டவுட்? ஆனால் நீரில் நான் ஏன் ஹைட்ரஜனை ஆக்சிஜனும் ஏன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. நீர்னு சொன்னாலே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2:1 விதத்தில் தான் இருக்கும். ஆனால் காற்றில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குங்கிறது தெரியும். காற்றில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, அது இடத்துக்கு இடம் மாறுபடும். தொழிற்சாலைக்கு பக்கத்தில் வேறு ரேஷியோ இருக்கும், ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் வேறு ரேஷியோ இருக்கும், வேஸ்ட் வாட்டர் ரீஜனில் வேறு ரேஷியோ இருக்கும், பியூர் ரிவர் ரீஜனில் வேறு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும், எல்லா இடத்துல உள்ள காற்றுலையும். மிச்சம் எல்லாம் மாறிடும்.
ஸோ நைட்ரஜனோட அளவும் ஆக்சிஜனோட அளவும் அங்கே மாறும், இடத்துக்கட மாறுபடும். நம்ம காற்றுக்கு ஒரு ஃபார்முலாவை சொல்லவே முடியாது. புரியுதா? எதுக்கு ஃபார்முலா சொல்ல முடியாதோ எந்த விகிதத்துல இருந்தாலும் அதுக்கு பேரு மிக்சர்னு பேர். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே காம்பவுண்ட். ஓகேயா? இப்ப காம்பவுண்டு மிக்சர் இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுதா? சொல்லுப்பா. இப்போ அடுத்தது இந்த யாரோ யாருமா நீ இங்கிலீஷ்ல எழுத போறேன்னு சொன்னா உன் பேர் என்ன சொன்ன? மறந்துட்டேன். பவித்ரா இங்கிலீஷ்ல எழுத போற. ஆட்டம்னா அணுமா, மூலக்கூறு. அப்படியே இங்கிலீஷ் தான் தமிழ்ல பாதி வாங்கிட்டு இருக்கு, மாலிகூல். புரியுதா? ஆட்டம்னா அணு, நிறைனா மாஸ், எடைனா வெயிட். நிறைனா மாஸ், எடைனா வெயிட். ஸோ இப்போ ரெண்டையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட அப்புறமா பார்க்குறேன். அணு நிறைனா அட்டாமிக் மாஸ், அணு நிறைனா அட்டாமிக் மாஸ். ஒப்பு அணு நிறைனா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் எல்லாத்துலேயுமே ஆட்டத்தால் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆட்டத்தினால ஆனது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாஸ் சொன்னாதானே நமக்கு புரியும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த கான்செப்ட் அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ்னா என்ன அர்த்தம்னா, எல்லா உலகத்திலே எது நிறைய இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்குவாங்க, அதை அடித்தளம் மாதிரி வச்சுக்குவாங்க. அதில் இப்போ உலகத்துல ஈஸியாக கிடைக்கிறது கறி தான். எல்லாமே கறி தான். மனுஷ இனம், தாவர இனம், விலங்கினம் எல்லாத்தையும் எரிச்சா மிஞ்சிறது கறி தான். அது எல்லாமே கரிமச் சேர்மங்கள். உடம்புல கரிமச் சேர்மம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ கரியோட அளவு எல்லா இடத்துல, கார்பனோட அளவு எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கு. ராதிகா கதவை சாத்திக்கோ, ராதிகா, ராதிகா கதவை சாத்திக்கோ. ஸோ கரியோட அளவு நிறைய இருக்கும், கார்பன். அதுக்கப்போ கார்பன்ல 3 ஐசோடோப் இருக்கு. கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. ஐசோடோப்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னு பார்ப்போம். இப்போ கூட கொஞ்சம் பார்க்கலாம். அந்த ஐசோடோப் கார்பன் 12 ஐசோடோப்பு தான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒரு கார்பன் 12 ஐசோடோப்போட நிறைக்கும் அந்த குறிப்பிட்ட அணுவோட நிறைக்கும் மாற்றி சொல்லிட்டேன். குறிப்பிட்ட அணுவோட நிறைக்கும் கார்பன் 12 ஐசோடோப்போட நிறைக்கும் உள்ள இதுக்கு பேர் தான், ரேஷியோக்கு பேர் தான் அணு நிறைன்னு பேர். இப்போ நடுவில் வரைச்சி ஐசோடோப்னு ஒன்று வருது இல்லையா? அதுவே இங்கிலீஷ் வார்த்தை தான், தமிழில் தான் எழுதியிருக்கோம் ஐசோடோப், ரைட்டா? ஐசோடோப்னா ரெண்டு பேர் இது பிரீஃபாக நோட் பண்ணிங்க. அப்புறம் வேணும்னா நம்ம அப்புறம் நான் இது தரேன். ரெண்டு நல்லா எழுதி ஞாபகம் வச்சுங்க. இப்போ தனியாக வேணால் எழுதி போடுறேன், அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரில் சில இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அணு எண்ணா என்ன? அணு எண்ணுக்கு அட்டாமிக் நம்பர்னு பேர், அட்டாமிக் நம்பர். நிறை எண்ணா என்ன? அதுக்கு பேர் மாஸ் நம்பர். ஸோ இது ரெண்டையும் முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஸோ அட்டாமிக் நம்பர் அல்லது அணு எண் சொன்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடைய துகள், எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையுடைய துகள். பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள். ஸோ பழையபடி ஸ்பீஷீஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். நியூட்ரல் இல்லாட்டினா அட்டாமிக் ஸ்பீஷீஸ், அயானிக் ஸ்பீஷீஸ். அயானிக் ஸ்பீஷீஸை தமிழில் அயனின்னு சொல்கிறோம்.
அயானிக் ஸ்பீஷிஸ்னா சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு பேர் தான் அயானிக் ஸ்பீஷிஸ். சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு பேர் தான் மின்சுமை உடைய துகள். கேக்குதாமா? மின்சுமை உடைய துகளுக்கு பேர் தான் அயனின்னு பேரு. சார்ஜ்டு பார்ட்டிகள் தான் அயானி. நேர்மின்சுமைனா கேட்டையான் இல்லாட்டினா நேரயனி. எதிர்மின்சுமைனா ஆனியான் இல்லாட்டினா எதிரயனி. புரியுதா? ஸோ இப்போ வந்து நடுநிலையான அணுவில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட டீட்டெயில்ஸ் அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு மோஸ்ட் அக்செப்டட் வழக்கமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அணு மாதிரியாக நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அவர் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அணுவில் மையத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது, வெளியில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன அப்படின்னு எல்லாரோடதும் ஏகமானதாக ஒப்புத்துனாங்க. அது என்ன பாதையில் சுற்றி வருது, அதெல்லாம் நீள்வட்ட பாதையா வட்டப்பாதையா அதெல்லாம் வேற. ஆனால் எல்லாரும் ஒத்துண்டது அணுவுக்கு நடுவில் உட்கருன்னு பேர். இங்கிலீஷில் அதுக்கு பேர் நியூக்ளியஸ்னு பேர். நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. நியூட்ரான் மின்சுமை அற்ற துகள், புரோட்டான் நேர்மின்சுமை உள்ள துகள். உட்கரு அல்லது நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட பாதையில் வருது. ஸோ வெளியில் எலக்ட்ரான் இருக்கும். புரியுதா? இந்த மெத்தட் பிரகாரம் புரோட்டானும் நம்ம எலக்ட்ரானும் சேமாக இருந்ததுன்னா ஆட்டம் நியூட்ரலாக இருக்கும், மின்சுமை அற்றதாக இருக்கும். புரோட்டான் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சேமாக இருந்தால் நியூட்ரல் ஆட்டம், நடுநிலை அணு, மின்சுமை அற்ற அணு. புரோட்டான் வந்து நிறையா இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கூட, அதுக்கு பேர் நேரயனி இல்லாட்டினா கேட்டையான். எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் எண்ணிக்கையோட கூட இருந்ததுன்னா அதுக்கு பேர் எதிரயனி, அதுக்கு பேர் ஆனையன். இது மின்சுமை அற்றது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரு நடுநிலை அணுவில் சேமாக இருக்கும். அந்த என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பேர் தான் அணு எண்ணு பேர். அணு எண், அட்டாமிக் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஆட்டம். புரியுதா? அடுத்தது அப்போ அடுத்த ஸ்டெப்பு, புரோட்டானு நியூட்ரானு எலக்ட்ரானு 3 பார்ட்டிகள் கண்டிப்பாக இருக்கிறதா பார்த்துருக்கோம். இதில் வந்து புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸ் சேமாக இருக்கும், ஆல்மோஸ்ட் மாஸ் சேமாக இருக்கும். ஓகேயா? ஆனால் நிறை சேமாக இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஆனால் புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி புரோட்டானையோ நியூட்ரானையோ கம்பேர் பண்ணால். ஸோ அடுத்த பாடத்தில் படிப்பீங்க. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, ஒரு புரோட்டானோட மாஸோ அல்லது ஒரு நியூட்ரானோட மாஸோ 1837 எலக்ட்ரானோட மாஸுக்கு சமம். 1837 எலக்ட்ரானோட மாஸுக்கு சமம். அப்படின்னா நம்ம நிறைக்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கற்பனை திராஸில் அதை ஒரு தட்டில் ஒரு புரோட்டானையோ ஒரு நியூட்ரானையோ வச்சேன்னா இன்னொரு தட்டில் கிட்டத்தட்ட 2000 எலக்ட்ரான் வச்சா தான் அந்த முள்ளு நடுவில் நிற்கும். இங்கே 1837 எலக்ட்ரான் வச்சா இங்கே ஒரு புரோட்டானையோ நியூட்ரானையோ வச்சா முள்ளு நடுவில் நிற்கும், இல்லாட்டினா மாறி போயிடும் ஏதோ ஒரு பக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்போ புரோட்டானோட இது வந்து 2000 மடங்கு பெருசு, கிட்டத்தட்ட 2000 மடங்கு பெருசு. இது வந்து 2000 மடங்கு குறைச்சு. அதனால மாசுக்கு எடுத்துக்கும் போது புரோட்டானையும், ஆனால் புரோட்டானும் நியூட்ரானும் சம மாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால புரோட்டான் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை, புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு பேர் அட்டாமிக் நம்பர், அணு எண். புரோட்டான் எண்ணிக்கை அண்டு ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது, அதுக்கு பேர் மாஸ் நம்பர்னு பேர். அதுக்கு பேர் மாஸ் நம்பர். தமிழ்ல நிறை எண் அணு எண்ணு படிச்சிருப்பீங்க. நிறை எண் அணு எண் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும், அணு எண் சொன்னா அல்லது அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் an atom. புரியுதா? அதே மாதிரி எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு பேர் தான், அதுக்கு பேர். இப்போ ஒரு எலிமெண்ட்டை எழுதும்போது ஸோ
அடுத்தது எலிமெண்ட்டோட ஃபார்முலாவை எழுதுறச்சு ஒரு அதில் 2 எழுத்து இருந்ததுன்னா ஒரு கேபிட்டல் லெட்டரில், ஒரு எழுத்து இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். 2வது எழுத்து வந்ததுன்னா 2வது எழுத்து ஸ்மாலில் தான் எழுதணும். இதுக்கு பேர் கார்பன், இதுக்கு பேர் ஆக்சிஜன். இப்படி எழுதினேன்னா அது கார்பன் மோனாக்சைடு, இப்படி எழுதினேன்னா இதுக்கு பேர் கோபால்ட். புரியுதா? அதே மாதிரி தான் கார்பன், யுரேனியம், சின்னதாக யூவை போட்டீங்கன்னா தாமிரம், காப்பர். ஸோ எலிமெண்ட்டோட ஃபார்முலாவை சிம்பிள் எழுதும்போது ஒரு லெட்டராக இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம், 2 லெட்டராக இருந்தால் 2வது லெட்டர் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டோட ஃபார்முலாவை எழுதிட்டு மேலே ஒரு நம்பர் சொல்கிறோம், கீழே ஒரு நம்பர் எழுதுவோம். மேலே அதோட மாஸ் நம்பரை எழுதுவோம், மேலே அதோட மாஸ் நம்பர், கீழே அதோட அட்டாமிக் நம்பர் எழுதுவோம், கீழே அதோட அட்டாமிக் நம்பர் எழுதுவோம். ஸோ அட்டாமிக் நம்பர்னா புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை, அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை. இது வந்து மாஸ் நம்பர்னா புரோட்டான் எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டணும், நியூட்ரான் எண்ணிக்கை கூட்டினா தான். புரியுதா? ஸோ இப்போ நிறை எண் மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை கழிக்கிறேன், சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்க. மாஸ் நம்பருங்கிறது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இங்கே வந்து புரோட்டான்னு வச்சுக்கலாம். வச்சுனேன்னா நியூட்ரான் மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைக்கும், நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைக்கும். புரியுதாமா? 2 பேருக்கும் எது சந்தேகம்? ரைட். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி சேமா இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் 3 பேர். தமிழ்லையும் அதே தான், இங்கிலீஷ்லேயும் அதே தான். எல்லாத்துலேயுமே ரைட் இன் இங்கிலீஷ். ஐசோடோப்புகள் இல்லாட்டினா ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும், மாஸ் நம்பர் என்னவா இருக்கும், அப்படிப்பட்டதுக்கு பேர் தான் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். ஐசோனா சேம்னு அர்த்தம். ஐசோனா சேம். சேம் அட்டாமிக் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப். சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டாக இருக்கும். புரியுதா? நான் இப்போ உனக்கு புரியுறக்காண்டி தனித்தனியாக சொல்கிறேன். ஏன் சார் வழக்கமாக ஒரு கண்டிஷனை சொன்னால் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், 2 கண்டிஷனை சொன்னால் கொஞ்சம் சந்தேகம் வரும். அதனால் படிக்கும்போது ஒரு கண்டிஷனை ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். நம்ம இப்படி பாது கேட்குறான், லெஃப்டில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா பேசாமல் நம்ம பாட்டு போவோம். லெஃப்டில் போயிடுங்க, ரைட்டில் திருப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டார்னா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போகணுன்னு நமக்கு சந்தேகம், அந்த ஆள் என்ன சொன்னான், ஏன் இப்படி பண்ணா, அப்படிதானே தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் எது சேமா இருக்கோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. சேம் அட்டாமிக் நம்பர் உள்ள ஸ்பீஷிஸ்க்கு பேர் ஐசோடோப்னு பேர். ரைட்டா? ஒன்று சேமா இருந்தால் இன்னொன்று டிஃப்ரெண்டாக இருக்கும். சேம் மாஸ் நம்பர் உள்ள ஸ்பீஷிஸ்க்கு பேர் ஐசோபார்னு பேர். ஏன்னா பார்னா யூனிட் ஆஃப் ப்ரெஷர், பார்ங்கிறது ப்ரெஷரோட யூனிட்டு, ப்ரெஷருங்கிறது மாஸ்னால வர்றது. அதனால மாஸ் நம்பர் சேமா இருந்ததுன்னா இப்போதைக்கு சொல்லணும். ஸோ சேம் அட்டாமிக் நம்பராக இருந்தால் அந்த ஸ்பீஷிஸுக்கு பேர் ஐசோடோப்னு பேர், சேம் மாஸ் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோபார்னு பேர். நியூட்ரான் எண்ணிக்கை சமமாக இருந்ததுன்னா, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ்னு பேர். ஐசோடோன்ஸ். நியூட்ரான்ஸ் எப்படி அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இப்போ அது இந்த ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோட்டோனை பற்றி ஐடியா தெரியுதா? இப்போ வந்து குளோரினுக்கு 2 ஐசோடோப் இருக்கு. குளோரின் 35ன்னு ஒரு ஐசோடோப், குளோரின் 37ன்னு ஒரு ஐசோடோப். குளோரின் 35ன்னு ஒரு ஐசோடோப், குளோரின் 37. குளோரின்னு சொன்னாலே அணு எண் 35 தான், சாரி அணு எண் 17 தான். அணு எண் 17. ஒரு நிமிஷம். இப்போ குளோரின்ல 2 டைப் ஆஃப் குளோரின் இருக்கு. ஒரு குளோரின் அப்படின்னு சொன்னாலே சிஎல், ஸ்மால் கேபிட்டல் சி ஸ்மால், இங்கே கீழே 17 போட்டுறணும், அணு எண் மாறாது. ஆனால் நிறை எண் ஒரு குளோரினுக்கு 35 இருக்கும், இன்னொரு குளோரினுக்கு 37 இருக்கும். புரியுதா? இப்போ நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கனெக்ட் பண்ணேன்னா நியூட்ரான் கவுண்ட் வந்து இதில் 35ல் 17 போக 18, 37ல் 17 போக 20 நியூட்ரான் இருக்கும். இந்த குளோரின்ல 20 நியூட்ரான் இருக்கும்,
இந்த குளோரின்ல 18 நியூட்ரான் தான் இருக்கும். ரெண்டுமே குளோரின் தான், அதனால இதுக்கு பேர் ஐசோடோப். புரியுதா நான் சொல்றது? ஸோ 2 டைப் ஆஃப் ஐசோடோப் இருக்கும். இந்த 35ங்கிற ஐசோடோப் 77%, 77%, 37ங்கிற ஐசோடோப் 23%. ஸோ எப்போதுமே இது வழக்கமான கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு ஐசோடோப்போட பர்சன்டேஜை கொடுத்துட்டு சராசரி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்படியே அதுக்கும் நான் ஃபார்முலா கீழே வரப்போகுது, நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வேணும்னு சொன்னா ஸோ இந்த லிஸ்ட்ல வரும், நான் எழுதுறேன், இங்கிலீஷில் எழுதுறேன், 2 பேரும் பார்த்துக்கோங்க, சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ் வேணும்னா சிக்மா எக்ஸ்ஐ எம்ஐ டிவைடட் பை சிக்மா எக்ஸ்ஐ. இதில் எக்ஸ்ஐங்கிறது ஐத் ஐசோடோப்போட பர்சன்டேஜ், எம்ஐங்கிறது ஐத் ஐசோடோப்போட மாஸ். புரியுதா? கீழே வந்து சிக்மா எக்ஸ்ஐன்னு போட்டிருக்க. சம் ஆஃப் த பர்சன்டேஜ் எப்போதுமே 100 தான். சம் ஆஃப் த பர்சன்டேஜ் எல்லா பர்சன்டேஜையும் கூட்டினா 100 தான். ஸோ டினாமினேட்டர்ல 100 தான் வரும். 100ஆல பெருக்கிறதோ 100ஆல வகுக்கிறதோ ஈஸி தானே. 100ஆல வகுக்கணும்னா 2 ஸ்தானம் லெஃப்ட்ல தள்ளி புள்ளி வைக்கணும், அப்படிதானே? அதனால மேல மட்டும் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த மாதிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேயா? இப்போ குளோரின்ல 35 37ங்கிற ஐசோடோப்பு 35 77% இருக்கு, 37 23% இருக்கு. ஸோ 35 77ஆல பெருக்கி 37 23ஆல பெருக்கி கீழே வந்து 77 + 23 100. நடுவில் பை இருக்கு, பை விட்டு போச்சா என்னன்னு தெரியல, பை போட்டுக்கணும். ஸோ போட்டேன்னா உனக்கு 35.45 வரும். இதுதான் சராசரி. புரியுதா? இப்ப ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அல்லது ஒப்பு அணுநிறைனா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட தரவா இதோட ஆஸ்பெக்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், தமிழில் ஒப்பு அணுநிறை அங்கே இருக்கு, இங்கே அதனால இங்கிலீஷில் போடுறோம். ஸோ மாஸ் ஆஃப் an atom of element or compound. அது எலிமெண்ட் இருந்தாலும் மிக்சர் கிடையாது, எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். தனிமம் அல்லது சேர்மம். எலிமெண்ட்னா தனிமம், காம்பவுண்டுனா தனித்து இருக்கிறது தனிமம், சேர்ந்து இருக்கிறது சேர்மம், அவ்வளோதான். ஸோ மாஸ் ஆஃப் an element or compound divided by 1/12 of mass of C12 ஐசோடோப். ஸோ கார்பனில் 3 ஐசோடோப் இருக்கு. கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14ன்னு 3 ஐசோடோப். கார்பன்னு சொன்னாலே அட்டாமிக் நம்பர் 6 தான். புரியுதா? அப்போ 12ல் 6 கழிச்சா 6, 13ல் 6 கழிச்சா 6. ஸோ இங்கே 6 கழிக்கக்கூடாது, அப்படியே போகணும். 12, 13, 14 நியூட்ரானுக்கு தான் கழிச்சு போகணும். ஸோ மாஸ் நம்பர் வந்து 12, 13, 14 இருக்கலாம். அட்டாமிக் நம்பர் எப்போதுமே கார்பனுக்கு 6 தான். இந்த 3 ஐசோடோப்பில் கார்பன் 12 ஐசோடோப் தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ், 95% மேலே அதுதான் இருக்கும். பாக்கி தான் இது ரெண்டும் இருக்கும். அதனால தான் இவங்க 112ன்னு போடுறாங்க. ஸோ ஒரு கார்பன் 12ஓட அணு நிறை வந்து 12 அலகுகள்னு வச்சுட்டேன்னா 1/12 அப்படின்னு போட்டோன்னா 12/12 = 1. கீழே 1 வந்துச்சுன்னா மேலே அப்படியே வந்துடும். ஸோ ஒரு தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் நிறை டிவைடட் பை கார்பன் 12 ஐசோடோப்பின் நிறையில் 12ல் ஒரு பங்கு. அதுக்கு பேர் தான் ஒப்பு மூலக்கூறு நிறைன்னு பேர். ஓகேயா? இருக்கா? ஹலோ, புரியுதா புரியலையா? டவுட் இருக்கா? இப்போ ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே அணு பொருண்மை அலகு AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அணு பொருண்மை அலகு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இது போட்டிருக்கோம். அப்படிங்கிறத ஞாபகம் என்ன மீனிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும்
டவுட் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல 2 3 இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1ன்னு சொல்கிறோம், ஆக்சிஜனுக்கு அணு நிறை 8ன்னு சொல்கிறோம், சாரி 16ன்னு சொல்கிறோம். அணு எண் தான் 8. குளோரினுக்கு 35.5ன்னு சொல்கிறோம், கார்பனுக்கு 12ன்னு சொல்கிறோம், ஹைட்ரஜனுக்கு கரெக்டாக சொன்னால் 1.008ன்னு சொல்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ கந்தகத்துக்கு 32, இப்படி நைட்ரஜனுக்கு 14 என்னமோலாம் சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன மீனிங், என்ன அர்த்தங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஹைட்ரஜனோட அளவு 1.008 மைக்ரோகிராமா பிக்கோகிராமா அந்த கிராம்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனோட ஒரு ஹைட்ரஜன் அணுவோட நிறை டிவைடட் பை 1/12 கார்பன், இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் 1.0. புரியுதா நான் சொல்றது? ஒரு குளோரினோட நிறை டிவைடட் பை 1/12, அதுதான் 30. இந்த விகிதம் தான், அதனால தான் அதுக்கு பேர் ஒப்புன்னு போட்டுருக்கு. புரியுதுதானே? ஸோ ஒப்புனா ரேஷியோ, அது வந்து ஸ்மாலஸ்ட் ஒரு இதுதான். ஓகேயா? அதை வச்சு நம்ம போட்டுட்டே வந்துட்டு ஸோ உங்க புக்கிலலாம் வந்து 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 10⁻⁻20 கிராம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாரு, மேலே -17 இருக்கா, அந்த -20 கிராம்னு இந்த ஒரு கார்பன் 12 அணுவோட சராசரி எடை 1.6605 10⁻27 கிலோகிராம். ஸோ அது ரொம்ப 10⁻27 10⁻27 தப்பா இருக்கு, அதனால தான் நான் இதை காமிக்கல. ரைட்டா? ஸோ இப்போ இத்தனை வரைக்கும் அணு நிறைனா என்னன்னு பார்த்தோமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, அணுக்கள் சேர்ந்தது தான் மூலக்கூறுகள். அணுக்கள் சேர்ந்தது தான் மூலக்கூறுகள். ஸோ ஒரு மூலக்கூறு நிறை வேணும்னா அணு நிறைய அந்தந்த விகிதத்தில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். H2ஓட மூலக்கூறு நிறை வேணும்னா 2 × ஹைட்ரஜனின் அணு நிறை ப்ளஸ் 1 × ஆக்சிஜனின் அணு நிறை. ஸோ ஹைட்ரஜனுக்கு கிட்டத்தட்ட 1, ஆக்சிஜனுக்கு 16, 18. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மூலக்கூறு நிறை வேணும்னா நீங்க 2 பேர் சொல்லுங்க, அதுல என்னென்ன அணுக்கள் உள்ளன? ஒரு சோடியம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன். சோடியத்துக்கு 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1, 40. புரியுதா? இப்ப கந்தக அமிலத்துல என்னென்ன அணுக்கள் எவ்வளவு இருக்குன்னு 2 பேர் சொல்லுங்க. இதே மாதிரி 2 ஹைட்ரஜன், ஒரு கந்தகம், 4 ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜனுக்கு 1 போட்டு, கந்தகத்துக்கு 32 போட்டு, நான் ஆக்சிஜனுக்கு 16 போட்டேன். 4 16 64 96 98. இப்படி அந்தந்த ஃபார்முலாவை வச்சு போடுறதுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் மூலக்கூறு எடைன்னு பேர். ரைட்டா? இங்கிலீஷ்ல மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ், அட்டாமிக் மாஸ். ஸோ இங்கிலீஷில் ஒரு நிமிஷம், இங்கிலீஷ் ஸ்லைடையும் நான் காமிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பார்த்ததில்ல. ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு இருக்கு. So molecular mass na sum of the atomic masses in proper ratio as given by the molecular formula. மூலக்கூறு வாய்ப்பாடுல என்ன ஃபார்முலா இருக்கோ, ஸோ ஃபார்முலானா வாய்ப்பாடு, அந்த வாய்ப்பாடுல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஓகேயா? தமிழ் மீடியமா? ஒரே ஒரு நிமிஷம். நீட் கிரேடு இது தான் பார்ப்போம். ரைட், இதில் இங்கிலீஷ் இருக்கும். ரைட்.
இப்போ வந்து மாலிகுலர் மாஸ் அல்லது மோலார் மாஸ்னா மூலக்கூறு எடைமா? ஓகேயா? எஸ் சார். வரமாட்டேங்குது, இப்பதான் வச்சா. ஒரே பார்த்தேன். சரி, ஓகே, அப்புறம் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை இதில் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டுக்கு தமிழ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே சார். சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் காமிக்கிறேன், அப்புறம் காமிக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுதா? கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நான் ரேண்டமாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். நம்ம சர்க்கரை சுக்ரோஸோட ஃபார்முலா வந்து C12H22O11. C12H22O11 அப்படியே போட வேண்டியதான். 12 கார்பன், 22 ஹைட்ரஜன், 11 ஆக்சிஜன். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 போட்டீங்கன்னா 12 12 144, 22 176, 6 2 8 4 12 1 1 8 2 14 14 342. ஸோ இதோட சுகர் கேன் சுகர் இல்லாட்டினா சுக்ரோஸோட மூலக்கூறு எடை அல்லது மாலிகுலர் மாஸ் வந்து 342. புரியுதா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இருக்கு. இதே வச்சுக்கணும், அப்போ நிறைய வரும். வரமாட்டேங்குது, எதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அட்டாமிக் மாஸ்னா என்னன்னு பார்த்தோம், மாலிகுலர் மாஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ கடைசியாக இன்னைக்கு உள்ளது வந்து மோல் கான்செப்டை முடிச்சிடணும். இம்பார்ட்டன்ட். மோல் கொள்கை அல்லது மோல் கான்செப்ட்னா என்ன? புரியுதா? ஸோ இங்கிலீஷில் MOLE, மோல் கான்செப்ட், தமிழில் மோல் கொள்கை. இதை கொண்டு வந்தவர் அவகட்ரா. அவகட்ரா என்ன சொன்னார்னு சொன்னா, ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணார், 6.022 × 10⁻23 அப்படின்னு சொன்னார். ஸோ விஞ்ஞான குறியீடு சயின்டிஃபிக் நோட்டேஷன்லாம் அப்புறமா மறுபடியும் பார்ப்போம், ஞாபகப்படுத்துங்க. அடுத்த கிளாஸில் அதை பார்க்குறதா பார்ப்போம், பிழைகள் இதெல்லாம் எப்படிங்கிறத. சயின்டிஃபிக் இதுக்கு மீனிங் என்ன? 60 22 போட்டு ஒரு 20 சைபர் போடணும் இல்லையா? அதான் மீனிங். ஸோ அது சுருக்கமாக எழுதியிருக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல மோல்னா என்னங்கிறத சொன்னார். ஸோ மோல்ங்கிறது அதோட வாய்ப்பாடு ஃபார்முலாவில் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் மோல்னு பேர். நல்லா கவனி. இப்போ கார்பன்கிறது தனிமம், எலிமெண்ட். ஆனால் ஆக்சிஜன்கிறது எலிமெண்ட், தனிமம். ஆனால் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது சேர்மம். புரியுதா நான் சொல்றது? கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16, 16 2 32, 32 12 44. ஸோ இப்போ கார்பன் வந்து ஆட்டம் இல்லாட்டினா தனிமம், அணு. ஆக்சிஜனும் தனிமம் தான், ஆனால் மூலக்கூறு. ஆக்சிஜன் மாலிக்கூல். கார்பன் டை ஆக்சைடு சேர்மம், மாலிக்கூல், காம்பவுண்டு மாலிக்கூல். ஸோ அது மாலிகுலாக இருந்தாலும் சரி, ஆட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி கணக்கு போகிறச்ச என்ன ஃபார்முலா வருதோ அதுக்கு பேர் தான். அத்தனை கிராம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் ஒரு மோல்னு பேர். புரியுதா நான் சொல்றது? ஸோ ஃபார்முலா வெயிட் எவ்வளவு வருதோ அது ஆட்டமாக இருந்தாலும் சரி. இப்படி இருக்கு, இப்படி இருக்கு 5 காம்பவுண்ட். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 14. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட்
14. ஸோ 14 2 28 கிராம். குளோரினுக்கு அட்டாமிக் வெயிட் 35.5. அதை 2ஆல பெருக்கணும்னா 71 கிராம். இது வந்து 35.5 பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 36.5. 2 நைட்ரஜன்னா 2 14 28 பிளஸ் 1 16 44. அதே மாதிரி 28 5 16 80 128 கிராம். ஸோ இது வேற வேற கிராம் வருதா இல்லையா? ஹலோ கேக்குதா? அந்த கிராம் எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் 1 மோல்னு பேர். 28 கிராம் நைட்ரஜன் எடுத்துட்டேன்னா 1 மோல் நைட்ரஜன் பேர். ஆனால் 71 கிராம் குளோரின் எடுத்துட்டா தான் 1 மோல் குளோரின் பேர். புரியுதா புரியலையா? 36 கிராம் குளோரின் எடுத்துட்டா தான் 1 மோல்னு பேர். 44 கிராம் எடுத்துட்டா தான் ஏன் சார் இங்க ஏன் அதை சொல்றோங்க பின்னாடி பார்ப்போம். ஸோ வேற வேற கிராம் அதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவோ, அட்டாமிக் வெயிட்டோ மாலிகுலர் வெயிட்டோ எவ்வளவோ அத்தனை கிராம் எடுத்துட்டா தான் நமக்கு பேரு 1 மோல்னு பேர். அதுக்கு பேரு 1 மோல். 1 மோலோட என்ன சார் சிக்னிஃபிகன்ஸ்? அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மோலை சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அவகிட்ட என்ன சொன்னார்னா 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், எந்த ஆட்டம் இதாக இருந்தாலும் அதில் 6.023 × 10⁻23 பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், துகள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். 1 மோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்துலேயுமே 28 கிராம் நைட்ரஜன்ல 6.023 × 10⁻23 நைட்ரஜன் மூலக்கூறுகள், 71 கிராம் குளோரின்ல 6.023 குளோரின் மூலக்கூறுகள். அதே மாதிரி தான். புரியுதா நான் சொல்றது? ஸோ 1 மோல்ல இத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அது ஆட்டமா இருந்தா ஆட்டம். இதுவே நான் கார்பன் ஆக்சிஜன் சொன்னேன்னா ஸோ 12 கிராம் கார்பன்ல 6.023 × 10⁻23 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல அதே கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா 1 மோல் 1 மோல்ங்கிறது அதோட ஃபார்முலா வெயிட்டுக்கு பேர் தான் 1 மோல். 1 மோல்ல வந்து அத்தனை சின்ன துகள்கள் இருக்கும். அது ஆட்டமாக இருந்தால் அணுவாக இருக்கும், மாலிகுலாக இருந்தால் மூலக்கூறாக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் சார் இதை மெனக்கட்டு மோல் மோல்னு கொண்டு வந்து படுத்துறாங்க அப்படின்னு தோணும். அதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? இதை நான் ஒரு இங்கிலீஷில் எழுதி போகிறேன், தமிழ்லேயும் சொல்கிறேன். ஆளுக்கு ஒருத்தராக வாசிங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸை பார்ப்போம். புரியுதா? அவங்கவுங்க வேணுங்கிறத எழுதிக்கங்க, நீங்க வாசிங்க. ரைட்டா? இப்படி ஒரு இது. ஓகேயா? என்ன இருக்க புரியுதா இங்கிலீஷ் எழுத்து? Yes sir, chemical reaction take place, analyze the molar only proportion. In molar proportion, only in molar proportion, ONLY, only in molar proportion. ஸோ வேதி வினைகள் மோலார் விகிதத்திலேயே நிகழும். சுருக்கமாக சொன்னால் நிறை விகிதத்தில் நிகழாது, மோலார் விகிதத்தில் தான் நிகழும். இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். மோலார் விகிதத்தில் தான் நிகழும், நிறை விகிதத்தில் நிகழாது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இப்போ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு சொன்னா நீ கண்ணை மொழின்னு சொல்லக்கூடாது. 1 கிராம் கார்பனும் சொல்லலாமே, சொல்றதா இருந்தால் சொல்லலாம், ஆனால் தப்பு, வேற ஒன்றும் இல்லை. 1 கிராம் கார்பனும் 1 கிராம் ஆக்சிஜனும் சேர்ந்து 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் அப்படின்னு வருமா இல்லையா? ஆனால் வரவே வராது. பின்னாடி பார்க்க போகிறோம் என்னென்ன விதிகள்னு, வேதி கூடுகை விதிகள்னு பார்க்க போகிறோம். இதை 1 கிராமும் 1 கிராமும் சேர்த்தா 2 கிராமில் வரணும் இல்லையா? ஆனால் இங்கே 1 கிராம் தப்பாச்சு. இதே நீ 12 கிராம் கார்பனும் 32 கிராம் ஆக்சிஜனும் சேர்ந்து 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கறதுன்னு சொன்னால் கரெக்டாக வரும் இல்லையா? ஸோ
அதனால மோல் தான் சொல்லணும். 1 1 1ங்கிற நம்பரை தான் யூஸ் பண்ண, அதில் உள்ள ஈக்குவேஷனில் உள்ள நம்பர்லேயே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா அதுக்கு பேர் மோல். 1 மோல் கார்பனும் 1 மோல் ஆக்சிஜனும் சேர்ந்து 1 மோல் கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்குகின்றன. புரியுதா? ஆனால் Yes, sir. அதான் அதுக்கு மீனிங். ஸோ இவர் வந்து இந்த மோலார் ப்ரொப்போர்ஷன் இதுக்கு சொன்னார். தே வில் டேக் பிளேஸ் ஒன்லி இன் மோலார் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறத இவர் சொன்னார். ஓகேயா? ஸோ Yes, sir. டால்டன் என்ன சொன்னார்? ஸோ இந்த மூணுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ப்ரீஃபாக மணி 8:21. ஸோ பார்த்த வரைக்கும் நம்ம ப்ரீஃபாக நம்ம பார்த்ததில் நம்ம உள்ள கணக்குகளை பார்ப்போம். இது இந்த வருஷம் கொஸ்டின் தான். தெரியுதா? Yes, sir. ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ 3 லா இருக்கு. லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதுக்கு பேர் பொருண்மை மாறா விதின்னு பேர். பொருண்மை மாறா விதி. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்னா மாறிலி விகித விதின்னு பேர். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்னா பெருக்க விகித விதின்னு பேர். கேஷியஸ்னா வளிம பருமன்கள்னு பேர். ஸோ டால்டன் சொன்னது மொதல் 3க்கும் ஒத்து வந்து 4வது திக்கா போட்டிருக்கு இல்லையா? Yes, sir. ஒரு நிமிஷம், நான் அந்த இதுக்கு அதுவா ஓப்பன் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த இருக்கு, எனக்கு ஓப்பன் ஆகலைன்னா இங்கே பாரு. தமிழ் மீடியம் யார் படிக்கிறியோ இதை பார்த்துக்கோ. டால்டனின் அணுக்கொள்கை டேஷ் ரைட் சைடில் நீட்டாக தெரியுதாமா? Yes, sir. நான் இதை போய் நான் அதுக்கு பேர் என்ன டவுன்லோடு போட்டேன்னா வருமானு எனக்கு தெரியல, அதுக்காண்டி யோசிக்கிறேன். டவுன்லோட் போய் பார்க்கணும். ஸோ டால்டன் பொருண்மை மாறா விகிதி இப்போ வரும். பொருண்மை மாறா விகிதி, மாறிலி விகித விதி, பெருக்க விகித விதி, வாயு பருமன் விதி. மொதல் 3 விதியும் அது மாற்றாது. ஆனால் வாயு பருமன் விதி மாறி போயிடும். அது ஏன்னு அதுக்கு தான் அவோகேட்ரா அங்கே தான் வந்தார். அவர் என்ன சொன்னார்? 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ் 22.4 liter மோலார் வால்யூம். மோலார் பருமன் ஒன்று படித்தோமா இல்லையா? படிச்சிருக்காமா இல்லையா? மறுபடியும் அதை ப்ரீஃபாக சொல்கிறேன், நம்ம முடிச்சுக்குவோம். 2 கேள்வி தான் பார்த்துடலாம். டைம் ஆச்சுன்னா சார் சொல்லுங்கள் சார், டைம் ஆச்சுன்னா. மோலார் வால்யூம் மோலார் பருமன் 4 ஒன்று தான். ஸோ இவர் கொண்டு வந்தார். கேலஸாக்கும் அவோகேட்ராவும் சேர்ந்து ஒன்று கொண்டு வந்தாங்க, 22.4 லிட்டர்னு சொன்னாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 mole ஆஃப் எனி கேஸ், 1 mole ஆஃப் எனி கேஸ் அட் எஸ்டிபி, திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் எந்த வாயுவாக இருந்தாலும் சரி, ஆனால் வாயுவாக இருக்கணும். எந்த வாயுவின் 1 மோல் 22.4 லிட்டர் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். புரியுதா? 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. ஓகேயா? ஆனா அவோகேட்ரா என்ன சொன்னாருன்னா, நீ வாயு இதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் சொல்றது அது திண்மமா இருந்தாலும் சரி, நீர்மமா இருந்தாலும் சரி, வாயுவா இருந்தாலும் சரி, 1 மோல் எந்த பொருள் எந்த நிலையில இருந்தாலும் அது 6.023 × 23 10⁻23 அடுக்கு துகள்கள் இருக்கும்னு சொல்லிட்டாரு. புரியுதா? ஸோ அவோகேட்ரா விதி திண்மம், நீர்மம், வாயு, அணுத்துகள், அணு உத்துகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் இது வந்து கேலசக் லா 2 பேர் சேர்ந்து சொன்ன இது வாயுக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அவர் அணுவை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தார் டால்டனு. அதனால கேஷியஸ் வால்யூம்ஸ் அது பிரகாரம் ஒத்து வராது அவர். புரியுதா நான் சொல்ல? இப்போ நான் N2 + H2 gives 2NH3ன்னு சொன்னேன்னா, 1 நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 அமோனியாவும் உருவாக்குறதுன்னு பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் மோலில் தான் சொல்லணும், இல்லாட்டினா பருமனில் சொல்லலாம். நிறையில சொல்லவே முடியாது. நிறையில சொல்லவே முடியாது. அதனால டால்டன் விதி கான்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணும், கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனை ஒபே பண்ணும். இந்த 3 என்ன லாங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேயா? மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை ஒபே பண்ணும், ஆனால் கேஷியஸ் வால்யூம்ஸை ஒபே
பண்ணாது. ஓபே கேள்வி இன்னைக்கு பார்க்க போறதுல அமங் த ஃபாலோயிங் தோஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எதுல வந்து சம எண்ணிக்கையிலான அணுக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த பாரு, பின்வரும் நோட்டில் சம எண்ணிக்கை கொண்ட அணுக்கள் உடையவை அப்படின்னு 4 இது கொடுத்துருக்கு. ஓகேயா? ஸோ அப்ப நீ இந்த மாதிரி எண்ணிக்கைன்னு கேட்டாலே 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துகள்களின் எண்ணிக்கை வேணும்னா இந்த அப்புறமா வரும் என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வெயிட் பை ஃபார்முலா வெயிட், அது அட்டாமிக் வெயிட்டாக இருந்தாலும் சரி மாலிகுலர் வெயிட்டாக இருந்தாலும் சரி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வேணும்னு சொன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரா நம்பர். இதை தரவா ஞாபகம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வெயிட் பை அட்டாமிக் வெயிட்டோ மாலிகுலர் வெயிட்டோ, பொதுவாக ஃபார்முலா வெயிட், அல்லது மாஸ் பை ஃபார்முலா மாஸ். நம்பர் ஆஃப் பீனா புரோட்டான் கிடையாது. சார் ஆடியோ சரியா கேட்குதுங்க சார். நம்பர் ஆஃப் தமிழ்ல துகள்களின் எண்ணிக்கை. ஆடியோ சரியா கேட்குதுங்க இப்ப கேக்குதா? ஹலோ கேக்குதா? ஹலோ இப்ப வருதா? சோ துகள்களின் எண்ணிக்கை வேணும்னா மோல்களின் எண்ணிக்கை இன்டு அவகேட்ரா எண் இங்கிலீஷ்ல. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வேணும்னா அவகேட்ரா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வைக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட், வெயிட் பை அந்த 2 ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண. இப்ப எல்லா இடத்துலயுமே நம்பர் ஆஃப் அவகேட்ரா நம்பர் பெருக்கி இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் மணி என்ன 8:27. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேரும் சார் வேணுமா என்னங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி இதை நான் அப்புறம் அனுப்புறேன். எழுதுறத அவங்கவுங்க வேணுங்கிறத இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ முதல்ல படி. என்ன எழுதியிருக்கேன்? Atomicity is equal to number of atoms in a species. Number of atoms in a species. Atomicityக்கு தமிழ்ல அணு கட்டு எண். அணுக்கட்டு எண்ணா ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. மூலக்கூறில் உள்ள அணுக்களின் அது என்ன சார் சொன்னா, ரெண்டுமே இதுக்கு பேர் ஆக்சிஜன், இதுக்கு பேர் ஓசோன். ரெண்டுலயுமே ஆக்சிஜன் தான் இருக்கு. இதுக்கு அணுக்கட்டு எண் 2, இதுக்கு அணுக்கட்டு எண் 3. புரியுதா? ரெண்டுமே தனிமங்கள் தான். அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2, அட்டாமிசிட்டி ஆஃப் இது வந்து 3. ஸோ இந்த இது கேட்டிருந்தா நம்பர் ஆஃப் மோல்ஸையும் அட்டாமிசிட்டியும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா 106/212. 106/212 அரை. அரை இதுல எத்தனை ஆட்டா இருக்கு பாரு. ஒரு சோடியம் கார்பனேட்ல 2 சோடியம். இதோட நம்ம முடிச்சுக்க போறோம். இதை பார்த்தே நான் சொல்ல போறேன், சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேயா? 2 சோடியம், 1 கார்பன், 3 ஆக்சிஜன், மொத்தம் 3 1 4 2 6 அணு இருக்கு. ஒரு மூலக்கூறுல 6 அணு இருக்கா இல்லையா? 6 × அரை, 6 அரை 3 × அவகேட்ரா நம்பர். முத கேஸ்ல 3 × அவகேட்ரா நம்பர். இப்படி ஒவ்வொன்றுக்காக நீ பார்க்கணும். அணுக்கட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட், எடை பை மூலக்கூறு எடை. ஸோ 62/248 இன்ட்டு அதில் வந்து 2 சோடியம் 1 ஆக்சிஜன், 2 1 3. அதுக்கு பேர் தான் அணுக்கட்டு எண். புரியுதாமா 2 பேருக்கும்? அதை கூட்டி அதை பெருக்கி அவகேட்ரா நம்பரை வழக்கம் போல போட்டுக்கணும். நீ உட்காந்து பெருக்கவே வேண்டாம், வெறும் அவகேட்ரா நம்பரே போட்டுக்கோ. அது எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அது 3 எதுல 3மே சேமா வருதுன்னு பார்க்கணும். ஸோ 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ABDல கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி இதில் நான் சொல்கிற ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
weight by molecular weight into atomicity. Weight by molecular weight into atomicity. அட்டாமிசிட்டியை கம்பேர் எப்போதுமே எல்லாத்துலேயுமே எண்ணியே வரும். அந்த எண்ணியை காமன் எண்ணியை கேன்சல் பண்ணிடலாம். புரியுதா? வெயிட் இன்ட்டு அட்டாமிசிட்டி பை மாலிகுலர் வெயிட் போட்டேன்னா எந்த 3க்கு கரெக்டாக இருக்கோ அவற்றுக்கு சம எண்ணிக்கையிலான அணு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தானே கேட்டிருக்கு. அதனால ஆட்டத்தை கூட்டுறோம். ஸோ மாலிகூல்ஸ்னு கேட்டால் நீ எல்லாத்தையுமே Na2CO3 ஒன்று தான் வச்சுக்கணும், Na2Oவையும் ஒன்று தான் வச்சுக்கணும், NaOHையும் ஒன்று. புரியுதா நான் சொல்றது? மாலிகூல்னு கேட்டால் 1 1 1ன்னு நம்பர் ஆஃப். இதே கேள்வி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்னு கேட்டிருந்ததுன்னா ஆன்சர் இதில் இருக்கானே தெரியாது. ஸோ 1 1 1 தான் வச்சுக்கணும். ஆட்டம்ஸ்னு கேட்டதுனால அட்டாமிசிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம இதை பார்த்தோம். இப்போ வந்து மாலிகுலர் ஃபார்முலான்னு ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் எனக்கு ரிமைண்ட் பண்ணு, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரன்ஸ் சொல்லி மேற்கொண்டு சொல்கிறேன். ஓகேயா? இன்னைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, வைண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்ல, இல்லை நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Sir,